மதுரை அண்ணா நகர் அம்பிகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எதிர்ப்புறம் ஒலிம்பிக் ஜெராக்ஸ் வளாகம் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் முனைவர் ஜெகதீசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதனையடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் ஜெகதீசன், மதுரை மாநகரின் மையப் பகுதியில் ஒலிம்பிக் ஜெராக்ஸ் நிறுவனம் இன்று திறப்பு விழா கண்டுள்ளது. ரபீக் ராஜா குழு அச்சகத்துறையில் 30 ஆண்டு அனுபவம் பெற்றவர்கள். இங்கு உள்ள பிரிண்டிங் மிஷின் சிவகாசியில்தான் பார்த்திருக்கிறோம். இப்போது மதுரைக்கு வந்துள்ளது. இதில் ஆட்டோசெட், அதாவது பிளேட் மேக்கிங் முதல் பிரிண்டிங், ஆயில் பிரிண்டிங், ரேப்பர் என அனைத்தும் இங்கு உள்ளது. PDF பார்மெட்டில் அனுப்பினாலே போதும், பிரிண்ட் செய்து டோர் டெலிவரி கொடுத்து விடுகிறார்கள். இதன் தேவை அரசு அலுவலர்களுக்கும் கல்லூரிகளுக்கும் நம் அன்றாட பயன்பாட்டுக்கும் தேவைப்படுகிற ஒன்றாக உள்ளது. டெக்ஸ்ட் புக் காப்பி வேண்டும் என்றால் 1 மணி நேரத்தில் 100 முதல் 200 காப்பி உடனடியாக கிடைத்துவிடுகிறது. ரபீக் ராஜா குழு இந்த தொழில்நுட்பத்தை மதுரைக்கு கொண்டு வந்துள்ளார்கள். இவர்கள் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் விரிவாக்கம் செய்ய வேண்டும். நவீன தொழில்நுட்பத்தை மதுரைக்கு கொண்டு வந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பிரிண்ட் பயன்பாடு எல்லா துறைக்கும் தேவைப்படுகிற ஒன்றாக உள்ளது. மதுரை 10 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இல்லாமல் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது என்றார். இந்த விழாவில் மதுரை எக்னாமிக் சேம்பர் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் AK ஜமான், மதுரை பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் R.M. சிவகுமார், மதுரை மாவட்ட பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ராஜசேகரன், மதுரை பிரிண்டர்ஸ் வெல்பர் அசோசியேஷன் தலைவர் பாண்டியராஜன் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள், கல்லூரி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இருவரோட முயற்சியினால ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இங்கே நிறுவிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இப்போ பார்த்துருக்கக்கூடிய அந்த மிஷின் எல்லாமே வந்து சிவகாசியில் தான் அந்த அச்சகத்துறையில் இந்த முதல் முறையாக மதுரைக்கு கொண்டு வந்து இங்கே அந்த வசதியை கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு பெயர் வந்து ஒலிம்பிக் ஜெராக்ஸ்னு ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பிரிண்டிங்கில் வந்து A to Z, பிளேட் மேக்கிங்லேருந்து டியூப்ளெக்ஸ், கலர் பிரிண்டிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுறது, அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே புக்கு PDF ஃபார்மில் அனுப்புனா கூட ஒரு 10 நிமிஷத்தில், ஒரு 4 மணி நேரத்தில் அது ரெடி ஆகி ஒரு காப்பி வேணாலும் போடலாம், 100 காப்பி 1000 காப்பி அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கு. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இதை பார்த்தாலே தெரியும். இதோட தேவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு அரசு அலுவலகங்கள்லேருந்து நம்ம ஆகிறது, கல்லூரி அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனைக்குமே வந்து இந்த தேவைகள் இருக்குது. சாதாரணமாக ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கிறது, ஒரு புக் ஃபார்மெட்டு, அப்புறம் தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுலேருந்து பெரிய பெரிய பைண்டிங் வால்யூமாக தான் இருக்குது. அது போக இன்றைக்கு வந்து டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் புக் வந்து காப்பி வேணும் அப்படின்னா இதை கொடுத்தா அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள 100 காப்பி 200 காப்பினால அது வந்துடும். அதை காட்டும் பிரிண்டிங்கை காட்டும் சீப்பர் காஸ்ட்டில் இப்போ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியான வசதியெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. இது வரைக்கும் மதுரையில் கிடைக்காத வசதி அப்படின்னு கட்டாயமாக சொல்லலாம். அந்த வசதிகள் வந்து இன்றைக்கு முதல் முறையாக துவங்கப்பட்டிருக்கு. ரபீக் ராஜா சையது அந்த டீம் வந்து ஒரு 3 மாத காலம் பாடுபட்டு இது பூரா நிறுவியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய இடம், சலமான இடம் மையப்பகுதியில் இன்றைக்கு கிடைச்சிருக்கு. என்ன பல்வேறு பேரில் துவங்கணும். இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம்.